சபரிமலையில் பக்தர்கள் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த 3 புதிய கட்டுப்பாடுகளை கேரள உயர்நீதிமன்ற தேவசம் சிறப்பு அமர்வு விதித்துள்ளது. சபரிமலையில் மண்டல பூஜை காலத்தில் ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலால் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் பல பக்தர்கள் திரும்பிச் சென்றனர். இதனால் உடனடி தரிசன முன்பதிவு எண்ணிக்கை 20,000 5,000 உயர்நீதிமன்ற தேவசம் சிறப்பு அமர்வு குறைத்தது. மேலும் பம்பையிலிருந்து நிலக்கல்லுக்கு உடனடி தரிசன முன்பதிவு மாற்றப்பட்டு அனைவருக்கும் சமமாக வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. சபரிமலையில் காணிக்கை பணம் எண்ணும் இடத்திற்கு சீருடை அணிந்த காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே செல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளது. புல்மேடு மற்றும் எரிமேலி கானக பாதைகளில் முன்கூட்டியே பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த இரு வழித்தடங்களிலும் நாளொன்றுக்கு 5,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற தேவசம் அமர்வு அறிவுறுத்தியுள்ளது.